அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹையஸ்ட் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ரொம்பவே சுலபமான முறையில் ஈஸியாக பண்ணுற மாதிரி ப்ரான் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரான் பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு துண்டு பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 ஸ்டார் அனீஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. அது கூட பிரியாணி எல்லாம் 2 போட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த 2 வெங்காயம் அது மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணி ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும். நான் சொல்ல போகிற ஸ்டெப் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கும் பிரியாணி ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். வெங்காயம் வதங்கும் போதே உப்பு சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் உங்களுக்கு சட்டுன்னு வெந்து வந்துடும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்ல போகிற அளவு எல்லாமே 1/2 கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக இருக்குங்க. நம்ம இதை மாதிரி செய்யும்போது பிரியாணி ரொம்பவே சட்டுன்னு செஞ்சிடலாம். அதே சமயம் டேஸ்ட்டுமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேயே மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா இது மாதிரி எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளி, 3 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா எண்ணெயிலேயே சுருளை வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி ஆட் பண்ணி அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். நான் சொல்ல போகிற டெக்னிக்கெல்லாம் மாற்றாமல் நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள். உங்களுக்குமே பிரியாணி ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்பவே வாசனையாக கிடைக்கும். இப்போ புதினா மல்லி எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருந்தா இறால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இறால் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது இறால் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு மசாலாவையே ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இது மாதிரி எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் பிரியாணி செய்யும்போது ரொம்ப மசாலா ஆட் பண்ணாமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட நான் கொஞ்சமாக பட்டாணியும் ஒரு கேரட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது சேர்த்து சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிரையும் ஆட் பண்ணி நல்லா இது மாதிரி கலரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிட்டோம். இது நம்மளுக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போது 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அது கூட நீங்கள் பிரியாணிக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் நல்லா கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 1/2 மணி நேரம் கழுவி ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு அரிசி நல்லா நீட்டாக உடையாமல் சூப்பராக வரும். இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி அரிசியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது உடையாமல் பொறுமையாக கிளறி விடுங்க. நல்லா கலர்னதுக்கு அப்புறமா நான் 1/2 எலுமிச்சைப்பழம் சாறு புழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம். அதையும் ஊற்றி லைட்டாக கலர்னதுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு அரிசியெல்லாம் 3/4 வாசி வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம உடையாமல் லைட்டாக கலரி விட்டுக்கலாம். அப்போ தாங்க நம்மளுக்கு அடி பிடிக்காமல் வரும். திரும்பியும் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு 90% குக்காகி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இதை மாதிரி கலரி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அரிசியெல்லாம் ஒட்டாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும். இந்த டைமில் ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக தம்மாகி அரிசியெல்லாம் உதிரியாக வந்திருக்கு. லாஸ்ட்டாக வறுத்து வச்சுருந்தா வெங்காயம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
ரொம்பவே சுலபமான முறையில் இறால் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு அரிசியெல்லாம் ஒன்று கூட உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக ரொம்பவே வாசனையாக வந்திருக்கு. இந்த மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இந்த ப்ரான் பிரியாணி யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுத்து எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். என் வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.